சரி, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நம்ம ஒரு சில வாரங்களாய் நம்ம ஹானரிங் காட், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்னன்றத அநேக காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி இதை ஏன் நம்ம தொடங்கணும்னு கேட்டால், அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட அந்த வாழ்க்கை வாட் இஸ் த லைஃப் ஸ்டைல்ன்றது என்ன பண்ணுறதில்ல, தெரியுதில்லை. அப்போ கிறிஸ்தவன் என்றால் அவனுடைய லைஃப் ஸ்டைல் வித்தியாசமானது. ஸோ அது எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் அது உண்மையாகவே கிறிஸ்துவ போல வாழ்கிற வாழ்க்கை. அதை தான் வெள்ளிக்கிழமை நாங்கள் பார்த்து கொண்டுக்கிறோம். கிறிஸ்தவனாய் வாழ்வது முக்கியமல்ல, கிறிஸ்துவை போல வாழ்வது தான் என்னது முக்கியம் என்று பார்க்குறோம். ஸோ இந்த கிறிஸ்தவன் போல வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது தான் நம்ம இந்த இத்தனை மாதங்களாய் பார்த்து. அதில் விசேஷமாய் கிறிஸ்தவன் என்றாலே அவன் விசுவாசித்து வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்வாதாரம் முழுக்க கடவுள் தான். காட் இஸ் அவர் ஒன்லி சோர்ஸ். நமக்கு வாழ்க்கையில் அநேக ஆதாரங்கள் இருக்கலாம். பணம் வரத்துக்கு அநேக ஆதாரங்கள் இருக்கலாம், பொருளாதாரத்துக்கு அநேக ஆதாரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரே ஆதாரம் கர்த்தர் மாத்திரம்தான். அவரை நம்பி எப்பவுமே வாழ வேண்டும். ஆமென். அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் படிச்சிருக்கலாம், படிப்பை நம்பி வாழாதீங்க. உங்களுக்கு அதிகம் பணம் இருக்கலாம், பணத்தை நம்பி வாழாதீங்க. உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு சொந்த பந்தங்கள் குடும்பத்தார் இருக்கலாம், அவங்கள நம்பி நீங்கள் வாழாதீங்க. நம்முடைய ஆதாரம், நம்முடைய நம்பிக்கை முழுக்க கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம், தரிசித்து நடவாமல் நம்ம எப்படி நடக்கணுமா, விசுவாசித்து நடக்கணுமா. நம்ம பார்த்து நம்புகிறவர்கள் அல்ல, சூழ்நிலையை பார்த்து நம்புகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு மழையாக இருக்குது, அப்போ நம்ம இப்படி இருக்கலாம். இன்னைக்கு வெயிலாக இருக்குது, அப்போ நம்ம இப்படி இருக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்போ நம்ம இப்படி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து நடக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. விசுவாசித்து நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்ல, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறபடியால் நாம் எல்லாவற்றிலும் செழிக்க வேண்டும், எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் கடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதனால தான் பார்த்து நடந்துக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. இயேசு சொல்கிறார், நீ பார்த்து விசுவாசித்த, கண்டு விசுவாசித்தால், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவனோ பாக்கியவான். அப்போ நம்ம பார்த்து நம்புகிறவர்கள் அல்ல. நமக்கு எந்த விதமான நன்மை நடக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறு இல்லாத பட்சத்திலையும், எந்த விதமான ரூட்ஸ் இல்லாத நேரத்திலும் அப்போவும் நம்ம நம்ப வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம கையில் ஒன்றே இல்லை, கை மீறி போயாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு கட்டம், த எட்ஜ் ஆஃப் அவர் லைஃப். வாழ்க்கையினுடைய விளிம்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே நம்மளால முடியல, கைமீறி போயிடுச்சுன்னு அந்த இடத்துல கூட கர்த்தரை நாம் விசுவாசிக்கணும். அப்போ கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக சீக்கிங் காட்ன்றது, கர்த்தரை தேடணும். கிறிஸ்தவன் என்றாலே அவன் தேடுகிறவனாக இருக்கணும், கர்த்தரை தேடுகிறவனாக இருக்கணும். அவன் ஏதோ ஒரு வீணாய் விருதா அலட்சியமாய் வாழ்கிறவன் அல்ல. யூ மஸ்ட் ஹேவ் ஆல்வேஸ் தர்ஸ்ட் ஆன் காட். தேவன் மேல் தாகம் உள்ளவனாய், தேவனை தேடுகிறவனாய், தேவன் மேல் வைராக்கியம் படைத்தவனாய், தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறவனாய், ரொம்ப ஆர்வமிக்க உள்ளவனாய் இருக்கணும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கும். ஏதோ சும்மா டைம் பாஸுக்கு வந்து போகிறவன், அல்லது ஏதோ ராபோஜனுக்கு சபைக்கு வர்றது, அல்லது கிறிஸ்துமஸ்க்கு சபைக்கு வர்றது, அது உண்மையான கிறிஸ்தவனுக்கான அடையாளம் இல்லவே இல்லை. நான் மறுபடியும் சொல்ற பாருங்க, சர்ச்சுக்கு போறதுனால ஒருவன் கிறிஸ்தவன் ஆக முடியாது. அவன் பேர் கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கிறதால அவன் கிறிஸ்தவனாய் ஆக முடியாது. தன் தாய் தகப்பன் கிறிஸ்தவனாய் இருந்ததுனால அவன் கிறிஸ்தவன் ஆக முடியாது. ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் அவன் கிறிஸ்தவன் ஆக முடியாது. கிறிஸ்துவ போல வாழ்க்கை வாழுகிறவன், கிறிஸ்துவை சொன்னது போல தன் வாழ்க்கையில் பழக்க வைக்கிறவன் தான் உண்மையாகவே கிறிஸ்தவனாய் மாற முடியும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்போ கர்த்தரை தேடுகிறவனாய் ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே போகிற வாரத்தில் நம்ம தொடங்கி இருக்கிறோம் என்னன்னா, ஹானரிங் காட். தேவனை கனப்படுத்துகிறவன் தான் உண்மையாக கிறிஸ்தவன். என்ன பண்றவன்? கனப்படுத்துறவன். ஆனரிங்னா உங்களுக்கு புரியுதுங்க. அதை பற்றி நம்ம போன வாரம் தெளிவாக பேசணும். அந்த வீடியோ மத்தியானம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்க. ஹானரிங் காட்னா என்ன? தேவனை கனப்படுத்துவென்றால் வெறுமனே அவர் பேரை உச்சரித்து கொண்டே இருப்பது அல்ல. நான் சொன்ன 3 காரியத்தை. ஹானரிங்னா என்ன? Honoring is having a high respect and value and a preference to the person. That is called honor. அவங்களை அதிகமாய் கனப்படுத்துவது என்றால் என்ன? அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை, உயர்தரமான மரியாதை. அம்மாவுக்கு ஒரு உயர்ந்த மரியாதை கொடுக்குறோம் பார்த்தீங்களா? என்ன என் கதைக்கு வராத, அதான் மரியாதை.
பச்சனை குத்தி வச்சுருந்தாக்கிறான். ஆனால் அம்மாவை மதிக்கவே மாட்டேங்கிறான். என் கதைக்கு வராது. அதல்ல மரியாதை. மரியாதை என்றால் என்ன? தாய்க்கு உயர்ந்த ரெஸ்பெக்ட் எப்படி சொல்கிறது? மரியாதையா? மரியாதை, பெரிய மரியாதை. தாய் மேலே ஒரு பெரிய மரியாதை வைத்து கொண்டிருப்பது. ரெண்டாவதாக வேல்யூ பண்ணுறது. அதுதான் சொன்னேன்ல போன வாரம். இந்த ஒரு 3 காரியத்தை பார்த்தேன், சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் தான் என்ன? ஒன்று அதிகமான அன்பு. மரியாதை எங்கே வருதுன்னு கேட்டால் அன்பில் தான் வருது. முதல் அன்பு, அதிகமான அன்பு. ரெண்டாவதாக கீழ்ப்படிதல், அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிடுது. தாயை அதிகமாக நேசிக்கிறேன், ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறதே இல்லை. கடைக்கு போயிட்டு வாப்பா, என்னால் முடியாது. இதை செய்ப்பா, எனக்கு தெரியாது. ஆவாது ஆவாது ஆவாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, ஆவாது போ அப்படின்றது யாரை? தாயை. அப்போது நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட் தாயால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். கவனிங்க. கடவுளை கனப்படுத்துவதென்றால் என்ன? கடவுளை அதிகமாய் நேசிக்கிறதுனால கடவுளை நீங்கள் கனப்படுத்துறீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் லவ். அந்த லவ் தான் அவரை ஆனர் பண்றீங்கன்றது காண்பிக்கிறது. அப்போ கடவுளை நீங்கள் ஆனர் பண்ணுறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவரை நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நேசிக்கிறீர்கள். எல்லாவற்றையும் நேசித்து கடைசியாக அல்ல. எல்லாம் இழந்த பின்னாடி 60 வயசில் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி செத்துட்டா, வேலை ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கடவுளை தேடலாம் அப்படின்ற அந்த மாதிரி அல்ல. அதல்ல. பலன் இழந்த பின்னாடி, சுகம் இழந்த பின்னாடி, வயசு இழந்த பின்னாடி, வாலிபம் இழந்த பின்னாடி கடைசியாய் கடவுளை தேடுறது அல்ல. நான் என்னுடைய வாலிப பிரயாசத்தில் கர்த்த சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? முதல் ஆனர் நம் வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரை கனப்படுத்துவோம் என்றால் அது முதலாவது கனம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், அவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதன் மூலியமாய் நீங்கள் கனப்படுத்துறீங்க. இஃப் யூ ரியலி லவ் காட், யூ ஆர் ரியலி ஆனரிங் த God. அதுதான் முதல் படி. ரெண்டாவது படி நான் சொன்னேன் கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கவனிங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரோ, வேதத்தில் நமக்கு என்ன போதித்திருக்கிறார்களோ அதை நாம் கீழ்ப்படி வேண்டும். யாக்கோபு 1:22 சொல்லப்படுது, திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, உன்னுடைய நடையே சரியில்லை, இப்போல்லாம் உன் நடத்தை சரியில்லை, நீ சரியாகவே நடந்து கொள்ள மாட்டேங்கிறன்னா என்ன நடந்துக்கிறது? அது ரியலாக லிட்ரலாக வாக்கிங் பற்றியா சொல்லுது? இல்லை, முறையை பற்றி சொல்கிறது. சொல்கிற பிரகாரம் இவன் சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க, நடக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன? கீழ்ப்படிதல். இட்ஸ் அ மேட்டர். ஒபீடியன்ட் இஸ் அ ரியலி மேட்டர். அது தாங்க உண்மையாக ஆனரை காமிக்குது. ஒரு பிள்ளை தன் பெற்றோர்களை கனப்படுத்துறார் என்றதை எதெல்லாம் நம்ம அதிகமாக காமிக்க முடியும் என்றால் தாய் தகப்பன் சொல்கிற பிரகாரம் புள்ள செய்கிறாங்க. அதுதான் உண்மையான ஆனர். நான் சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அவங்கள பெருமைப்படுத்தணும் என்றால் அவங்களுக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தரணும், அல்லது கோல்டை வாங்கி தரணும், அல்லது அவங்க விரும்புகிற சாப்பாடை வாங்கி தரணும். இதெல்லாம் விட அவங்க அம்மா சொல்கிற பேச்சை கேட்டாலே அம்மாவுக்கு சந்தோஷமாயிடும். உண்மையா தாய் தகப்பன் பேச்சை கீழ்ப்படிந்தாலே. வேதத்தில் வாசிக்கிறோம், என்னது ப்ராவர்ப்ஸில், நீதிமொழிகள் சொல்லப்படுது, ஒரு மகன் தன் தாய் தகப்பனுடைய சொல்லின் பிரகாரம் நடக்கும்போது தன் தாய் தகப்பன் தன் பிள்ளையை குறித்து பெருமிதம் கொள்கிறாங்களாம். வாவ், என் பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை, என் பேச்சு சொல்கிற பிரகாரம் கீழ்ப்படுகிறானே அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு தாய்க்கு தகப்பனுக்கு அதிகமாக இருக்கும். அது போல தான் பாருங்க, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தரும் அப்படிதான் சொல்றார். என்ன சொல்றாரு? உன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களை பார்க்கலும் கர்த்தருக்கு செவி கொடுப்பதே உத்தமம் நலம் என்று சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பலி கொடுக்கறத விட என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, அது போதுன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிதல் அவ்வளோ முக்கியம். அப்போ கீழ்ப்படியும் போது என்ன காமிக்குது? நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தணும்னு காமிக்கிறோம். கடைசியான ஒரு காரியத்தை பார்த்தோம். என்னது? முதலிடம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ப்ரையாரிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த முதல் இடம்
கடவுளுக்கு அந்த கொடுக்குற அந்த முதலிடம் காண்பிக்குது நீங்கள் அவர் எவ்வளோ ஹானர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல மதிக்கப்படுற ஒருத்தர் இல்லை வந்து மோஸ்ட் ரெஸ்பெக்டான ஒரு பர்சன் யாருன்னா வந்தாங்க என்றால் அவங்களுக்கு முதலிடத்தை நம்ம தரோம். ஒரு ஊழியக்கார் வந்தால் அவங்களுக்கு மேலே சேரை போட்டு அவங்க வைக்கிறோம். அப்படின்னா அவங்க ஸ்பெஷலி நீங்கள் ஸ்பெஷல் இல்லைன்றதுக்காக அல்ல, நம்மள அவர் கொஞ்சம் சிறந்தவராக இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு, ஸ்பெஷலான பர்சன் சொல்லிட்டு முதலிடத்தை நம்ம தரம். பார்த்தீங்கன்னா அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு நம்ம முதலிடத்தை தரப்போகிறோம் யோசிச்சு பாருங்களேன். அநேக நேரத்தில் பாருங்கள், நம்ம வேலைக்கு முதலிடத்தை தரோம், நம்ம மனைவிக்கு முதலிடத்தை தரோம், நம்ம கணவனுக்கு முதலிடத்தை தரோம், நம்ம பிள்ளைகளுக்கு முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுக்குறோம் என்றால் அநேக நேரத்தில் நம்ம மறந்து விடுகிறோம். அது உண்மையாகவே வேதனையான ஒரு காரியம். கடவுள் பாருங்க, கடவுள் நம்ம எப்படி சில பேர் எங்கே வச்சுட்டுக்கிறோம் பாருங்க. கடவுளை எங்கே வச்சிருக்கோம்? எங்கேயோ ஒரு மூலையில். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறவராக நம்ம கடவுளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடுறதில்ல. காரணம் என்ன? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடமாக இல்லாமல் 2வது 3வது 4வது சில பேருடைய வாழ்க்கையில் கடைசியாக கூட இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கடவுளை முதலிடத்தில் வைங்க. உங்கள் வாழ்க்கையின் நன்மை தீமை கசப்பு சந்தோஷம் சமாதானம் எது தீமையோ எது வந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னாடி வைங்க. அதுதான் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கடவுளை நீங்க முன்னாடி வச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அசைக்குள்ள போகாது, உங்க வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்காது, உங்க வாழ்க்கைக்குள்ள வேதனை இருக்காது. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருந்து உங்க காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாம். போன வாரம் பேசுனது இன்னைக்கு பேசினா தான் உங்களுக்கு அப்படி கண்டினியூட்டி வரும். அதனால தான் இதை பற்றி பேசுகிறோம். இந்த வாரம் தொடர்ந்து எதுலெல்லாம் நம்ம கர்த்தரை கனப்படுத்தணுன்றது பார்க்கலாம். எது கனன்றது நம்ம பார்த்துட்டோம். என்ன? அவரை அதிகமாய் நேசிப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது, அவரை என் வாழ்க்கையில் முதன்மையாய் வைப்பது தான் அவருக்கு நான் கொடுக்குற கனம். ஆமாவா இல்லையாங்க? இப்போ எதுலெல்லாம் நம்ம அவரை கனப்படுத்த வேண்டும் என்றது நம்ம பார்க்கலாம். முதலாவது வாசிங்க, சங்கீதம் 144 4வது வசனம். சாம்ஸ் 144 verse 4. 144 சங்கீதம் 4வது வசனம். மனுஷன் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். மனுஷன் எதற்கு ஒப்பா இருக்கிறானா? மாயைக்கு ஒப்பா இருக்கிறானா. அவன் நாட்கள் வாசிங்க, அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். இது பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ டெம்பரவரின்றது பற்றி இது பேசிக்கொண்டிருக்கு. பார்த்தீங்களா, மனுஷன் பல வருடங்களாக பார்க்குறோம் இருக்கிறாங்க, திடீர்னு என்ன ஆயிடுறாங்க? காணாமல் போயிடறாங்க, நிழலை போல ஆகுறாங்க. இந்த நிழல் கண்ணுக்கு தெரியுது, திடீர்னு நிழல் சூரியன் மறைஞ்ச உடனே நிழலும் மறைஞ்சது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி பயங்கரமாக இருக்குது. அதனால தான் 90ஆம் சங்கீதம் சொல்லப்படுது, ஆண்டவரே நாட்களை அறிகிற அறிவை எனக்கு தாரும் கேட்கிறார். இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்குதான். எதுக்கு? புல்லுக்கு ஒப்பா இருக்குதா. மனுஷனுடைய வாக்கு பூவுக்கு ஒப்பா இருக்குதா. காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து போகும் பூவுக்கு ஒப்பா இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த வசனம்லாம் எதை காமிக்குது? மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ டெம்பரவரியான ஒன்று, மனுஷன் எப்படியாப்பட்டவனாய் திடீர்னு காணாமல் போகிறான்னு பார்க்குறோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இது ஆக்சுவலாக உண்மையான ஒரு காரியம், சத்தியமான காரியம். மனுஷனுடைய வாழ்க்கை மாயைக்கு ஒப்பா இருக்குது. காரணம் என்ன? அது எல்லாமே வேனிட்டி தான். திடீர்னு பிறக்கிறோம், திடீர்னு வளர்றோம், திடீர்னு ஸ்கூலுக்கு போகிறோம், திடீர்னு ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது, திடீர்னு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, திடீர்னு ஆளே இல்லாமல் போயிடுறாங்க. வாழ்க்கை எப்படி டெம்பரவரியாக இருக்குது புரிஞ்சுக்கொள்ளுங்க தயவு செய்து. ஆனால் இதில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இதிலெல்லாம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன்னு கேட்டால் டைமு தான் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? டைம், நேரம் தான் முக்கியம். பிகாஸ் the time which you passed will never come again. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த நேரத்தை மறுபடியுமாக உங்கள் வாழ்நாளில் பார்க்க முடியாது. உங்கள் குழந்தை பருவத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களாங்க? பார்க்க முடியாது. உங்கள் வாலிப பருவத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்க. உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியாது. அது அப்படியே கடந்து போயினே இருக்குது பாருங்க. இட் இஸ் பாஸ்ட் அவே. நாள் போய்கொண்டே இருக்குது, நிமிஷம் போய்கொண்டே இருக்குது, நேரம் போய்கொண்டே இருக்குது, நாட்களும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்து போய்கொண்டே இருக்குது பாருங்க.
காலத்தை ஒரு மனுஷனும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, பிடிச்சி வச்சுக்கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம நேரமெல்லாம் போய் கொண்டு இருக்குது. நேரம் மாத்திரம் போல உங்களுடைய பலன் போய் கொண்டு இருக்குது, உங்களுடைய வாலிபம் போய் கொண்டு இருக்குது, உங்களுடைய வயது போய் கொண்டு இருக்குது. அதான் ஒரு மனுஷன் சொல்கிறான், ஒவ்வொரு பிறநாளை கொண்டாடும் போது என்ன நம்ம நினைக்கணும்னு கேட்டால் அது நினைக்கக்கூடாது. பட் அவர் சொல்கிறார் என்னன்னா, நான் என்னுடைய மரணத்துக்கு நேராக நான் போய், அது அஃப்கோர்ஸ் உண்மை தானே. அது ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம கடக்கும் போது எதை கடக்கிறோம்? நம்ம வயசை கடக்கிறது மாத்திரமல்ல, முடிவுக்கு கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். we are going towards the end. அது முடிவுக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கே தான் நம்ம முடிவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மரணம் தான் நம்முடைய முடிவாக இருக்க போகிறது. கர்த்தர் அந்த காலகட்டத்தில், இந்த வாழ்கிற காலகட்டத்தில் கொஞ்ச காலம் பாருங்கள், நம்முடைய வயசில் ஒரு 20 வயசு ஸ்கூலு படிப்புன்றதே இப்படியே போயிடுது பாருங்கள். 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வேலை செட்டில் ஆகணுன்றது அதிலே போயிடுது பாருங்கள். 30 வயசில் கல்யாணம் பண்ணால் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே கல்யாணம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது, அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறது, இதுலேயே 60 வருஷம் என்ன ஆகுது? ஈஸியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை வாழ போகிறோம்? ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றுமே வாழ்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா பலன் போயிடுச்சு, வயசு போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு, இளமை போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இந்த நேரம், கடவுள் கொடுத்துருக்கிற இந்த நேரத்தில் கடவுளை நாம் கனப்படுத்துவோம் என்றால் அது தான் அற்புதமானது. பிகாஸ் காசை விட இன்னிய தேதியில் பணத்தை விட நேரம் தான் ரொம்ப விலையேற பெற்றது. Money is more precious than a money. Sorry, time is more precious than a money. அதனால தான் சில பேர் சொல்றாங்க money is gold. time is gold. நேரம் தான் என்னதான் பொன்னா. காரணம் என்ன? அந்த பொண்ணை சம்பாதிக்க முடியும், நகையை நம்மளால சம்பாதிக்க முடியும். எவ்வளோ விலைக்கு ஏறினாலும் பரவாயில்ல, அது நிச்சயமாக நம்மளால வாங்க முடியும். ஆனால் நேரத்தை வாங்க முடியுமா உங்களால்? 2025 நீங்கள் போய் வாங்க முடியுமாங்க? நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா அது முடிஞ்சிச்சு. வாய்ப்புன்றது ஒரே ஒரு வாட்டி தான். இந்த நாள், இந்த 2026 மே 7ஆம் தேதி, இது ஒரே ஒரு வாட்டி தான் வரும். இந்த நாளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்காது என்று பார்க்குறோம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தரை, உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க நேரத்தில் கர்த்தரை கனப்படுத்துவீங்கள் என்றால் அதுதான் ஒரு அற்புதமான கனம் என்று பார்க்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனர் காட் வித் யுவர் டைம். உங்களுடைய நேரத்தில், உங்களுடைய கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலத்தில், நேரத்தில் கர்த்தரை நீங்கள் தயவு செய்து கனப்படுத்துங்கள். கடவுளுக்கு உங்கள் நேரத்தை கொடுக்கறது மூலியமாய் கடவுளை நீங்கள் கனப்படுத்துறீங்க. நான் சொன்னேன், பணத்தை விட டைம் ரொம்ப பெருசாக இருக்கிறபடியால் அந்த பணத்தை விட பெரிதாக இருக்கிற நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன காமிக்கிறீங்க என்றால் உண்மையாகவே தேவனை கனப்படுத்துறீர்கள் என்று காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சராசரியாக ஒரு மனுஷன் 73 வருஷம், இப்போது லைஃப் ஸ்பேனுன்னு வாங்க பார்த்தீங்களா, ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்பேன் 73 வருஷம் குளோபலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் மனுஷன் குறைஞ்சபட்சம் 26லேருந்து 27 வருஷம் வெறும் தூக்கத்துக்கே செலவு பண்ணிடுறானோ. எத்தனை வருஷம்? 26லேருந்து 73 வருஷத்தில் 27 வருஷம் எதில் போகுது? வெறும் தூக்கத்திலே போகுது. 15லேருந்து 18 வருஷம் வரைக்கும் வேலையிலே போயிட்டான். 7லேருந்து 11 வருஷம் என்டர்டைன்மெண்ட், டிவி சீரியல் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுலேயே 11 வருஷம் போயிடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற நேரத்தில் நாம் கடவுளை கனப்படுத்துவோம் என்றால் அது உண்மையாகவே ஒரு பெரிய கனமாக இருக்கும் என்று பார்க்குறோம். அப்போது நேரத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் நேரத்தை கடவுளுக்கு கொடுத்து அதில் கர்த்தரை கனப்படுத்துங்க. கிடைக்கிற நேரத்துலலாம் ஜெபம் பண்ணுங்க, கிடைக்கிற நேரத்துலலாம் வேதத்தை வாசிங்க. சபையில் ஒரு அருமையான சான்ஸ் இருக்குது. உபவாச கூட்டம் இருக்குது, வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்குது, சனிக்கிழமை ஆயத்தம் கூட்டம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. அதெல்லாம் விட சபை எப்போவுமே நீ எப்போ வந்தாலும் உங்களுக்கு திறந்து இருக்கும். உக்காந்து ஜெபம் பண்ணலாம், பைபிள் இருக்கும், உக்காந்து பைபிளை படிக்கலாம், நேரத்தை செலவு பண்ணலாம். டெய்லி நான் ஒரு நாள் டெய்லி 1 மணி நேரம் சர்ச்சுக்கு போய் நான் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். யாருமே உங்களை தடுக்க மாட்டாங்க, யாருமே உங்களை திட்ட மாட்டாங்க. லைட்டை யூஸ் பண்ணலாம், ஃபேன் யூஸ் பண்ணலாம், போகும்போது கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு போயிடணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா விதமான சோர்ஸும் இருக்குது.
நேரத்தை செலவு பண்ணுற வாய்ப்பு. ஆனால் நம்மளால் பண்ண முடியல. காரணம் என்ன? எனக்கு என்னுடைய நேரத்தை கடவுளுக்கு கொடுத்து கர்த்தரை நாம் கன பண்ணாமல் போகிறோம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியத்தை நமக்குள்ளே போகலாம். ரெண்டாவது காரியம், முதலாவது நான் சொன்னேன் ஆனர் காட் வித் யோர் டைம்ஸ். உங்களுடைய நேரத்தினால் தேவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த வேண்டும். ரெண்டாவது காரியம், ஆனர் காட் வித் யோர் டேலண்ட். கடவுள் கொடுத்திருக்கிற தாளந்துகள்னால தேவனை நீங்கள் என்ன பண்ண வேணும்? கனப்படுத்தணும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் ஏதோ ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்கார். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? டேலண்ட் இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. மேன் இஸ் ஸ்டோர்ட் அண்ட் பேக்டு வித் டேலண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். மனிதன் அப்படி தான் கடவுள் பூமிக்கு அனுப்புகிறார். நம்ம டேலண்ட் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் டேலண்ட் இல்லாமல் வேஸ்டாக இந்த பூமியில் கடவுள் யாரையும் அனுப்பலை. அப்போது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க டேலண்ட்டை நீங்கள் என்னவா கன்வே பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சில பேர் டேலண்ட்டை காசாக மாற்றுறாங்க. ஆமாவா இல்லையாங்க? சில பேர் அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஸ்கில்லை வச்சு அவங்க என்னவா பண்ணுறாங்க? பணமாய் மாற்றுறாங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடுற டேலண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த பாட்டை சினிமாவுக்கு பாடுறதுனால பணத்தை தான் சம்பாதிக்க முடியும் தவிர கடவுள் அதில் கனப்படுத்த முடியுமா? கனப்படுத்த முடியாது. சில பேருக்கு நல்ல வேலை செய்கிற டேலண்ட் இருக்கலாம். அந்த வேலை செய்கிற திறமையை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்து சம்பாதித்து கொள்றீங்கன்னு தவிர அதனால கடவுளுக்கு என்ன நன்மை இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேலண்ட்னால கர்த்தரை நீங்கள் கனப்படுத்த முயற்சி பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிற காரியம்? ஒருவேளை கடவுள் உங்களுக்கு பேசுகிற நல்ல டேலண்ட்டை கொடுத்துருக்காரு என்றால் அந்த பேச்சினால மற்றவர்களுக்கு கடவுளை எப்படி காண்பிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. ஜெபிக்கிற டேலண்ட்டை கொடுத்து ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுறவர்களாக நீங்கள் இருப்பீங்க என்றால் பிறருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போது கடவுள் எப்படியாப்பட்ட டேலண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருந்தாலோ அதை கரெக்டாக கடவுளுக்கென்று உங்களால் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் முதலாவது நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் எனக்கு டேலண்ட்டை கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லுங்கள். கடவுள் எனக்கு டேலண்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கடவுள் உனக்கு கொடுத்துருக்க டேலண்ட்டை கடவுளுக்காக யூஸ் பண்ணு. அல்லேலூயா. சில பேரெல்லாம் பாருங்கள், அவங்களுடைய பிரெயின் எல்லாம் திருட்டு வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இந்த என்னது டேங்கர்காரன் வரும்போது எப்படி அவனுக்கு தெரியாமல் 2 குணம் பிடிக்கிறது, அந்த டேலண்டெல்லாம் பயங்கரமாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகிறது, எப்படி கிரிமினலாக செயல்படுறது, எல்லாம் அந்த அறிவை மனிதன் என்ன பண்ணுறான்னா பாசிட்டிவை விட நெகட்டிவுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவான். ஆமாவா இல்லையாங்க? அப்படியே தப்பான காரியத்தை மனிதன். நான் சொல்கிறேன், கடவுள் கொடுத்துருக்க ஞானத்தை தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் ஒரு கதையை நம்ம வாசிக்கிறோம். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 4 தாலந்து, ஒருத்தனுக்கு 3 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, 1 தாலந்தை கர்த்தர் கொடுக்குறார். அந்த ஓமையில் சொல்லப்படுது. அந்த எஜமான் கொடுத்துட்டு போகிறார், நான் இந்த நாளை கழித்து இன்னொரு நாள் வரப்போகிறேன், அதுக்குள்ளேயோ இந்த தாளந்து நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு நாள் ரிட்டர்ன் வராரு. வரும்போது சொல்கிறாரு, 5 தாளந்து கொடுத்தவங்கிட்ட கேட்குறாரு, ஏதாவது 5 தாளந்துன்னா அவன் 5 தாளந்து எத்தனை தாளந்தான் மாற்றிருக்கிறான்? 10 தாளந்தான் மாற்றிருக்கிறான். 4 தாளந்து 8ஆ மாற்றிருக்கிறான், 3 6ஆ மாற்றிருக்கிறான், 2 4ஆ மாற்றிருக்கிறான். ஆனால் ஒருத்தன் கொடுத்து அந்த ஒரு தாளந்துக்குது இல்லை, அந்த தாளந்து அவன் என்ன பண்ணுறான்னா மண்ணில் பூட்டி பொதிச்சு வச்சுட்டுக்கிறான். மண்ணில் தோண்டி பொதிச்சு வச்சுட்டுக்கிறான். ஒரே தாளந்து கொடுக்குறான். கர்த்தர் சொல்றார், நான் கொடுத்த தாளந்து நீ மல்டிப்ளை பண்ணுவே இல்லையா, அப்படியே வச்சுனுக்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் சில பேர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுனுக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுமே யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே வச்சுக்கிறது. அதனால தான் ஒரு வேத வல்லுநர் சொல்கிறாரு, உலகத்திலே காஸ்ட்லியான இடம்னு கேட்டால் கல்லறை தான். காரணம் என்ன? எவ்வளோ ஞானவான்கள் ஞானத்தையே யூஸ் பண்ணாமல், அறிவியே யூஸ் பண்ணாமல், கொஞ்சம் கூட யாருக்குமே பிரயோஜனப்படாமல் அப்படியே அவங்களே ஃப்ரெஷ்ஷாக வச்சுன்னு அப்படியே செத்து போயிட்டுக்கிறாங்க. கல்லறையில் வேஸ்ட்டாக அந்த ஞானங்கள், அந்த அறிவுகள், எழுதப்படாத புத்தகங்கள், கம்போஸ் பண்ணாத மியூசிக்கல், பாடப்படாத குரல்கள் எல்லாம் கல்லறையில் படுத்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், கடவுள் டேலண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்குவார் என்றால் அந்த டேலண்ட்டை கடவுள் நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தாமல் அதை நம்ம வச்சுருக்கிறதுனால என்ன லாபம்? அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே சபையில் பாடுறவர்கள் தேவனுக்கென்று பாடுங்க. யாருக்காக? மனுஷனுக்காக அல்ல. இவங்க கேட்கணும் அவங்க கேட்கணுன்றதுக்காக அல்ல. நான் யாருக்காக பாட போகிறேன்? கடவுளுக்காக பாட போகிறேன். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். யாரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம்? இங்கே ஒரு சின்ன வேலை செய்தாலும் பரவாயில்ல, கடைசி போகும்போது சாக்லேட் கவர் பசங்க கீழே போட்டு போவாங்க, அது எடுத்து போடுறதுல கூட கடவுளோட நாம மகிமைப்படுது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?
ஆமாங்க, இந்த சேரை எடுத்து போடுறது கூட அந்த வேலையில கூட கடவுள் நாம மகிமைப்படுது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ, கர்த்தருக்கென்று செய்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார். அவர் மறந்து போகிறவர் அல்ல. அதனால தான் நான் சொல்றேன், மனிதனை பிரியப்படுத்துறதுக்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்துறதுக்காக எல்லாமே செய்ய வேண்டும். எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது இந்த டேலண்ட்டை பியூர்லி ஃபார் த சேக் ஆஃப் காட், கடவுளுடைய நோக்கத்துக்காக, கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் உபயோகப்படுத்துகிறேன். உங்களுக்கு நல்ல சமைக்கிற டேலண்ட் இருக்கும் என்றால் சபையில் வந்து சமைங்க. சபையில் இருக்கிற ப்ரோக்ராமில் நான் சமைக்கிறேன் கெடுத்துடக்கூடாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், சமைக்கிறேன், என்னால் முடிஞ்சாது. என்னால் காய் நான் டிசைனாக கட் பண்ணுவேன், வாங்க கட் பண்ணுங்க. நான் நல்லா மாப் பண்ணுவேன், வாங்க மாப் இருக்குது, நான் தண்ணி தரேன், பண்ணலாம். அப்போ நான் சொல்கிறேன், எந்த டேலண்ட்டாக இருக்கலாம், அது மியூசிக்காக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், எல்லாமே கடவுளுடைய நாமத்துக்காக மகிமைப்படுத்துங்க. சபைக்குள்ளே சபைக்கு வெளியும், பட் அது வந்து தேவன் நாமத்தின் மகிமைக்காகவே இருக்கிறோம் என்று பார்க்குறேன். மூணாவது காரியத்துக்குள்ளே போகலாம். முதலாவது, ஹானர் காட் வித் யுவர் டைம். உங்களுக்கு கொடுத்த நேரத்தில் கடவுளை நீங்கள் கனப்படுத்துங்க. ரெண்டாவது, உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேலண்ட்டில் கர்த்தரை கனப்படுத்துங்க. மூணாவது, ஹானர் காட் வித் யுவர் டெம்பிள். உங்களுடைய ஆலயத்தை வைத்து கடவுளை நீங்கள் கனப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் ஆலயம் எது? உங்கள் ஆலயம்? சரீரம் தான் உங்கள் ஆலயம். யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள். வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. மத்தேயு அல்ல, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6 18 20 18 19 20. 1 கொரிந்தியர் 6 18ஆம் வசனம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் யாரால பெற்றீங்க? இந்த சரீரம் யாரால நீங்க பெற்றீங்க? தேவனால் பெற்றீங்க. ஓகே, தேவனால் பெற்றீர்கள். உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய எது ஆலயமா இருக்கிறது என்று உங்கள் சரீரம். இந்த சரீரம் யாரால பெற்றீங்க? இந்த உடம்பு யாரு கொடுத்த உடம்பு? தேவன் கொடுத்த உடம்பு. இந்த தேவனுக்குள்ள யார் வாசம் செய்றாரா? பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறபடியால இந்த சரீரம் என்னவா இருக்குதா? ஆலயமா இருக்குதான். போதும், இதை பற்றி நான் ரொம்ப விவரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது படிக்கும் போதே உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 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 பாவத்தை குறிச்செல்லாம் பேசார். இப்போ பாருங்க, ஹானர் காட் வித் யுவர் பாடி. உன்னுடைய சரீரத்து டெம்பிள் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்துகிற சரீரமாக இருக்கணும். என்னுடைய தோற்றம் தேவனை மகிமைப்படுத்துகிற தோற்றமாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பாடி வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் பாடியை நீங்கள் பண்ண முடியாது. உங்கள் பாடிக்கு நீங்கள் உரிமையாளர் இல்லை. உங்கள் பாடியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பாடி கர்த்தருக்கு சொந்தம். அதனால தான் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை என்ன, டாட்டூ போடுறது தப்பு. ஏன் சொல்கிறோம்? ஏன்னா இந்த உடம்பு யாருடைய உடம்பு இல்லை, நம்ம உடம்பு இல்லை. அதனால் டாட்டூ போடுறதுனது தப்பு தான். நம்ம சரீரத்தை காயப்படுத்திக்கிறது என்னது தப்பு தான். நம்ம சில பேர் சூசைட் பண்ணுறது தப்புன்னு நம்ம ஏன் சொல்கிறாங்கன்னா, எப்படி சூசைட் பண்ணிக்கலாம்? யார் வீட்டு சரீரத்தை நீங்கள் வந்து சாவடிக்கிறது? யாருடைய சரீரம்? இது கடவுளுடைய சரீரம். இது கடவுளுடைய உடம்பு. அவர் கொடுத்துக்கிறார். கொஞ்ச நாள் நீ இருப்பா, இருந்துட்டு இதை சுத்தமாக வச்சுக்கோ. எப்படி சொல்லணும்னா, சிம்பிளாக சொன்னால், ஒரு வாடகை வீடு போல. எனக்கு வீடு பிடிக்கல, அதனால் விற்று முடியுமா? வாடகை வீடை விற்க முடியுமா? இல்லை, இந்த செவுறு சரியில்லையே, அது ஓடி. யார் வீட்டை நீ இடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து திட்டுமாட்டாரா? ஓனர் திட்டுமாட்டாரா? ஆணி அடிக்கிறதுக்கும் தப்பு. யார் வீட்டில்? வாடகை வீட்டில். நான் சொல்கிறேன் மறுபடியும், உங்களுடைய உடம்பு உங்களது அல்ல. இந்த சரீரம் எந்த அல்ல. நான் இதுனா கொடுத்துருக்காரு கடவுள். இந்த பூமியில் இருக்கிறது வரைக்கும் பார்ப்பா பிரகாஷ், பூமியில் இருக்கிறதுக்காக எனக்கு ஒரு வீடை தரேன். இந்த வீடை நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுன்னு நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்து இது பக்கா வச்சுன்னு போகும்போது இதை விட்டுட்டு நீ என்ன பண்ண போயிடு. அது வரைக்கும் நல்லா பார்த்துக்கொன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது, கீறுது. ஏதாச்சும் பாட்டை கேட்டு ஏதாச்சும் லவ் ஃபேர் கிளி அடி தையல் ஸ்டிச்சு கீழே தேய்ச்சிக்குது, பச்சை இங்கே குத்து, இங்கே குத்து, இங்கே குத்து, இங்கே குத்து.
முடி இப்படி வெட்டு, அப்படி வெட்டு, இங்கே கோடு போடு, அங்கே கோடு போடு, இங்கே காதை குத்து, அங்கே காது, இங்கே குத்து, இங்கே குத்து, இங்கே குத்து, இங்கே குத்து. யாருடைய உடம்பு இது? நம்முடைய உடம்பு அல்ல. இது கடவுள் கொடுத்துருக்கிற உடம்பா இருக்கிறபடியால, இது கடவுளுடைய ஆளியா இருக்கிறபடியால, ஐ மஸ்ட் ஆனர் காட் வித் மை பாடி. என்னுடைய துணி, நான் போடுற துணி கடவுளை மகிமைப்படுத்துற, அவருக்கு என்னது கனப்படுத்துகிற ஆடையை நான் போடணும். நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் என் சரீரத்தை வச்சுக்கணும். அதனால தான் நம்முடைய கட்டிங் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய லுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம ட்ரெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய விதானம் ரொம்ப. சில பேரெல்லாம் பார்த்தாலே போலீஸ் பிடிக்கிற மாதிரி இருப்பான். பார்த்தாலே தெரியும் இவன் ஜெயிலேருந்து வந்தவன், இவன் பக்கா அக்யூஸ்டு, A1 கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தோற்றம் உள்ளவர்கள். ஏன் நம்ம அதை கனப்படுத்துகிறவர்கள? ஏன்னா சில நேரத்தில் அது பார்க்குறதுக்கே பிடிக்காது, அருவருப்பான ஸ்டைலை தான் அழகுன்னு நினைக்கிறாங்க. அது மனுஷனுடைய புத்தி எவ்வளோ மலிவாக போயிடுச்சுன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அழகுன்றது எது? ஒரு நல்ல உடைய போட்டுன்னு ஒரு டிப்டாப்பாக இருக்கிறது தான் நம்ம யதார்த்தமான ஒரு அழகு. ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டைலுன்றத எவ்வளோ கன்றாவியாக, கேவலமாக, அசிங்கமாய் தோற்றங்கள் மாறுது பாருங்கள். அதை நம்ம ட்ரெண்டுன்னு நினைக்கிறோம். எப்படி இந்த ட்ரெண்டை பார்க்குறோம்? வேறு அழகு பார்க்குறோம், வேறு தேசத்தை பார்க்குறோம், வேறு கல்ச்சரை பார்க்குறோம், வேறு பழக்க, அதை நம்ம என்ன பண்ணுறது? ஃபாலோ பண்ணி அதை இல்லை அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளுடைய வேலைகள் அல்ல. நாம் என்ன செய்யணும்? என் கடவுள் எனக்கு கொடுத்துருக்குற உடம்பு சரீரம், இந்த சரீரத்தினால கடவுளை நான் எப்படி கனப்படுத்தலாம்? அப்போது என் உடம்பு, என் கை எதற்கு இருக்குது? கையை தூக்கி அவரை ஆராதிக்கிறதா இருக்குது. கையை தூக்கி ஆராதிக்கிறதுக்கு உன் கை தூக்கலைன்னா இன்னத்துக்கு இந்த கை? அஃப்கோர்ஸ் 6 நாள் நீங்கள் வேலை செய்றீங்க, இந்த கை சந்தோஷம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை டைமில் உங்கள் கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம்னா கை மேலே போமானுக்கு தான் அந்த கை நாத்துக்கு. பாட்டு பாடும்போது கையை தட்டுறதுக்கு முடியல என்றால் அந்த கை நாத்துக்காக. ஆராதனை நேரத்தில், சங்கீதம் படிக்கிற நேரத்தில் எழுந்து நிற்க முடியல என்றால் அந்த காலி நாத்துக்கு. பாடும்போது வாயை திறந்து பாடலினா அந்த வாய் நாத்துக்கு. நல்லா படிச்சிருக்கிறீங்க, பல பேர் டிகிரி முடிச்சிருக்கிறீங்க. டிகிரி முடிச்ச நீங்கள் பைபிள் படிக்க தெரியல என்றால் உங்களுக்கு என்னத்துக்கு டிகிரி? அதை கொளுத்தி போட்டுருங்க. புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? அப்போ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஐ எம் ரியலி ஆனரிங் காட். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த உடம்பை வைத்து கடவுளை நான் மகிமைப்படுத்துகிறேன்னா, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த டேலண்ட்டை வச்சு நான் கடவுளை மகிமைப்படுத்திருக்கிறேன்னா, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த குரலை வைத்து நான் கடவுளை மகிமைப்படுத்துகிறேன்னா, எனக்கு கொடுத்துருக்கிற பலனை வச்சு நான் கடவுளை மகிமைப்படுத்துகிறேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் அவர் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நமக்கு கடவுள் கொடுத்துருக்க இந்த சரீரத்தை வைத்து நான் கடவுளை மகிமைப்படுத்த போகிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு நம்ம போகலாம். இன்னும் அநேக காரியங்களுக்கு இது வாசிக்கலாமா? 4வது காரியம், ஆனர் காட் வித் யோர் ட்ரெஷர். ஓகே, வாசிக்கலாம். மத்தேயு, அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 3:9 வாசிங்க. ப்ராவர்ப்ஸ் 3:9. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை நான் சொல்ல. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் பரவாயில்ல, இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இதை பேசினா தான் சபையில் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் காசுன்னு கேட்குறாங்க அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நான் சொல்ல, கடவுள் சொல்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை நம்பி நான் வாழல. நீங்கள் கொடுக்குற தசமபாகம் காணிக்கினாலும் எங்கள் குடும்பம் நடக்கலை, நாங்கள் வாழலை. தயவு செய்து அது புரிந்து கொள்ளுங்க. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பொருளாலும் உங்கள் எல்லா விளைவாலும், விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஹானரிங் காட் வித் மை ட்ரெஷர்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, கடவுளை ஆராதிக்காத கை இருந்துன்னா பிரோஜனம்னு சொல்லிட்டு, அது போல சொல்கிறேன். ஒரு பணம் வைத்து அந்த பணத்தை கடவுளுக்கு செலவு பண்ண முடியல என்றால் அந்த பணம் குப்பைக்கு சமானம். அல்லேலூயா. எதின் பேருக்கு புரியுது நான் பேசுகிற காரியம்? இன்னைக்கு ஊழியத்துக்காகவும், சபைக்காகவும், ஊழியர்களுக்காகவும், மிஷனுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தேவைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமாங்க, ஆந்திராவில் நாங்கள் போகிற பகுதியில் இன்னைக்கும் சர்ச் இல்லாமல் புடவைங்க
அந்த இது சொல்கிற என்னது அந்த போல்ஸ் என்னது பம்புங்களை கட்டிட்டு புடவையை இது பண்ணிட்டு ஆராதிக்கிறவங்க இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. நைட்டில் வெளிச்சமே இருக்காது. பாம்பு வருதா பூச்சி வருதா இன்று சர்ச்சுக்குள்ளே தெரியவே தெரியாது. ஆராதனை அப்படி பண்ணியிருப்பாங்க. சவுண்ட் சிஸ்டம் இல்லாமல் கத்தி பாடுறவங்க இருப்பாங்க. எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ சபைகள் இன்னும் கட்டப்பட வேண்டியது இருக்குது. நம்ம சபைகளுக்குள்ளே எவ்வளோ தெரியுது. ரொம்ப காலமாக நம்ம பாருங்கள் சர்ச்சில் சவுண்ட் சிஸ்டம் மாற்றணும். சவுண்டு ஒரே பிரச்சனை. சரியாக பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் இல்லை. நல்ல ஒரு மைக்கு வாங்கணும்னு ஆசை, மைக் இல்லை. எல்லாமே பணம் தேவைப்படுது. அப்போ பணங்கள் தேவைப்படுது என்றால் எப்படி வரும்? கடவுளுக்கு கொடுக்கறது மூலியமாக தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த மைக்கு ஒருத்தர் வாங்கி தரதுனால அந்த மைக் எதுக்காக யூஸ் ஆகுது? பாடுறதுக்காக. இப்போ இந்த மைக் அப்பு பிரதர் அவங்க தான் நினைக்கிறேன் பாருங்கள், அவருடைய பர்சனலுக்காக வாங்கிட்டு வந்தார். அது இப்போது இது சர்ச்சுக்குன்னு கொடுத்துருக்காரு. இதில் தான் பிரசங்கமே நான் பண்ணுறேன், இதில் தான் ஆராதனை பண்ணுறோம். இந்த மைக்கு யாருக்கு யூஸ்ஃபுல் ஆகுது? கடவுள் நாமத்தின் மகிமைக்காக. இந்த டேபிள், இந்த சேரு, இந்த ஸ்டாண்டு, இந்த புக் ஹோல்டர் ஸ்டாண்ட் ரொம்ப நாளாக நம்ம சர்ச்சில் இல்லாமல் இருந்துச்சு. கையில் பிடிச்சினே தான் படிப்பாங்க. நம்மளுக்கு இப்போ தெரியல, அதை பற்றி தெரிலனா அது வாங்கணுன்றது நம்மளுக்கு தோணலை. அவருக்கு தோணி அதை ஆர்டர் பண்ணி அவர் வாங்கி கட்டினார். ஏன் இது ஒரு விலை ஒரு 1500 ரூபாய் இருக்கும் பாருங்கள். ஏன் அவர் வாங்கணும் அதை? ஏன் அவர் வாங்கி தரணும் அதை? அப்போ அது தேவைன்றது அவருக்கு தெரியுது, அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது. இப்போ இது வைக்கிறதுனால கடவுளுடைய நாமம் மகிமைப்படுது, அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெறுறார். அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒரு முட்டாளாகிறோம், அவர் எவ்வளோ உஷாரான ஆளாகிறார் பாருங்கள். நான் தான் கடவுளை மகிமைப்படுத்துவேன், உங்களை முந்திக்கிறார். நம்மளுக்கு தெரில, நம்ம ஈன் போயிடுறோம். என்ன தேவை இருக்குது போதும், அது நம்மளுக்கு அக்கறை இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம சாது இருக்கிறான். அவன் ஃபஸ்ட்டு அது நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உக்காந்துக்கிற சேர் அவன் ஒரே ஒருத்தன் வாங்கினான். ஒரே ஒருத்தன் கிட்டத்தட்ட அப்போவே 12,000 சில்லற ஆச்சு. அவன் சில மாதம் உழைச்ச காசில் சர்ச்சுக்கு வாங்கணும்னு தோணுது. கரெக்டாங்களாங்க? கரெக்ட். நம்மளால கீழே உக்கார முடியாது, முட்டி நோவும் இடுப்பு நோவும். அப்போ நம்ம சொகுசானா உக்கார்ந்துக்கிறோம் பாருங்க, கம்ஃபர்டபுளா. இது யாரோடைய பிரயாசம், யாரோடைய பலன், யாரோடைய கஷ்டம். அவர்கள் விதைத்ததுனால, அவர்கள் கொடுத்ததுனால இனி நம்ம என்ன பண்ணுறோம்? அனுபவிக்கிறோம். இது தாங்க சொல்கிறேன். நான் சொல்கிறேன், கடவுள் சொல்கிறாரு, இப்படி தான் கடவுளை ஹானர் பண்ணுற விதம், இப்படி தான் கடவுளை கனப்படுத்துகிற விதம். ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கறதுனால ஊழியக்காரை மகிமைப்படுத்துறது அல்ல, ஊழியக்காரர்கள் நிமித்தம் கடவுளை மகிமைப்படுத்துறது. ஏன்னா என் நாமத்து நிமித்தம் ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அந்த தண்ணீரைனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் இந்த சபையில் இருக்கிற இந்த ஊழியர்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன், எந்த ஊழியர் வந்தாலும் நீங்கள் சாப்பாடு போட்டு பாருங்களேன். உங்கள் வீட்டு கதவை யார் தட்டினாலும் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணி பாருங்களேன். ஏன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வீடு அது கடவுள் கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு வருகிற வருமானம் அது கடவுள் கொடுத்துருக்கிறது. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அது கடவுள் கொடுத்துருக்கிறது. இது கடவுள் கொடுத்துருக்கிறபடியால் இதில் நான் கடவுளை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பொருட்களால் தேவனை கனப்படுத்தணும். ஆமென். நம்ம கிட்ட இருக்கிறத வைத்து கடவுளுக்கு கனப்படுத்தணும். நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வைத்து கடவுளை கனப்படுத்த வேணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 10வது முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் பால் போட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மாத சம்பளம் 700 ரூபாய் சம்பளம், பால் கடையில் சம்பளம் தருவாங்க. ஆனால் அந்த 700 ரூபாயில் நான் 200 ரூபாய் தசம பாகம் தருவேன். அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லை, ஆனால் 200 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன்? தசம பாகம் தருவேன். கடவுளுக்கு கொடுக்குற விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன். இப்போ நம்முடைய பொருட்களால், நமக்கு கிடைக்கிற வருமானத்தினால கடவுளுக்கு கொடுக்கும்போது, ஊழியர்களுக்கு கொடுக்கும்போது, மிஷினரிகளுக்கு கொடுக்கும்போது, தரிசனங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அது வேல்யூ இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா தசம பாகன்றது என்ன நம்ம வருமானத்தில் கொடுக்குது அது மாத்திரம் தான் நினைக்கிறீங்க? இல்லைங்க. அது என்ன காண்பிக்குது? இட் ஷோஸ் யூ ஆர் ஆனரிங் காட். அப்போது இது என்ன காமிக்குது? நீங்கள் எவ்வளோ கொடுக்குறன்றது முக்கியம் அல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது உங்கள் விருப்பமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல கடவுளை நீங்கள் வச்சுக்கிறீங்கன்றது நீங்களே புரிஞ்சுக்கங்க. கடவுளை எந்த இடத்துல வச்சுருக்குன்றது தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. யூ ஆர் ரியலி ஆனரிங் யுவர் காட் வித் யுவர் ட்ரெஷர்ஸ். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வருமானத்தினால கடவுளை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? கடவுள் கொடுத்துருக்கிற வேலையில் கடவுளை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கீங்களா? கடவுள் கொடுத்துருக்கிற சம்பாதியத்தில் கடவுள் நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கீங்களா? சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா.
அப்போ முதலாவது உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க டைமை வைத்து கடவுளை நீங்கள் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். ரெண்டாவது கடவுள் கொடுத்துருக்க டேலண்ட்டை வச்சு நீங்கள் கடவுளை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். மூணாவது கடவுள் கொடுத்துருக்கிற சரீரத்தை வைத்து, இந்த உடம்பு இருக்குதுங்களா கடவுளை மகிமைப்படுத்த, கடவுள் கொடுத்த சரீரத்தை வைத்து நீங்கள் கடவுளை கனப்படுத்தணும். நாலாவது கடவுள் கொடுத்துருக்கிற வருமானங்கள், ட்ரெஷர்ஸ், கடவுள் கொடுத்துருக்கிற உங்களுக்கு என்ன சொல்கிறது, பொருளாதாரம், உங்கள் பொருளாதாரத்தினால கடவுளை நீங்கள் மகிமைப்படுத்தணும். கடைசியான ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு முடிச்சலாம். ஹானர் காட் வித் யுவர் ஃபேமிலி, ரொம்ப முக்கியம். கடைசியான காரியம் ஹானர் காட் வித் யுவர் ஃபேமிலி, இது ரொம்ப முக்கியம். கடவுளை உங்களுடைய குடும்பத்தின் மூலியமாய் கனப்படுத்த வேண்டும். உங்கள் குடும்பத்தோரோட கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். வாசிக்கிறோம் யோசுவா 24:15. நீங்கள் யாரை ஆராதிக்க தீர்மானிக்கிறீங்க, யாரை பின்பற்ற தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு யோசுவா கேட்குறாரு. நீங்கள் பாகால் தேவனை பின்பற்ற தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் நாங்களோ சர்வ வல்லமுள்ள தேவனை பின்பற்ற தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஒரு வார்த்தை. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வீட்டார் எங்க? நானும் என் வீட்டாருன்னு சொன்னீங்களே, வீட்டார் என்றால் வீட்டுக்கார் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாம், ஹவுஸ் ஹோல்ட், வீட்டில் இருக்கிறாரும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிறாங்களா? அப்போ ரொம்ப குறைந்த ஆட்கள் தான். நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம். நானும் என் வீட்டில் இருக்கிற பாதி பேர் மாத்திரம்தான் கர்த்தரை சேவிப்போம் மாதிரி சில பேர் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புங்க, இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஒரு நாள் நானும் என் வீட்டார் எல்லாருமே கர்த்தரை சேவிக்கிற நாள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ என் குடும்பத்தோடு கர்த்தரை நான் ஆனர் பண்றது அது பெரிய பாக்கியங்க. இவ்வளோ நேரம் நான் பேசின்னு வந்த எல்லாத்தை விட இந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன? என் குடும்பம் தேவனை கனப்படுத்துகிற குடும்பமாக இருக்கிறதா? அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னுடைய குடும்பம், அதுலேயும் ஸ்பெஷலாக ஒரு வீட்டில் ஒரு வீட்டுக்கார், ஒரு வீட்டு தலைவன் ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வீட்டுக்கார் ரட்சிக்கப்படாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாலும் அங்கே பிரச்சனை இருக்கும், அங்கே நெகட்டிவிட்டி இருக்கும், அங்கே முழு ரட்சிப்பு இல்லை. ஆனால் ஒரு வீட்டுக்கார் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைங்க ரட்சிக்கப்படலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பிள்ளைங்க நாளைக்கு கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஒரு வீட்டில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பது, எல்லாருமே கடவுளுக்குள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது கடவுளை இன்னும் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் பேசுகிற காரியங்கள் ஒரு நாள் நிச்சயமாகவே நடக்கும். நீங்கள் பல வருஷம் அதெல்லாம் திருந்தாது பிரதர், அவரெல்லாம் திருந்து மாட்டாருங்க, செத்தா கூட செத்துருவார், ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீங்கள் அப்படி சொல்லி சொல்லி நீங்களே அதை பேசி வச்சுக்கிறீங்க. இன்னைக்குலேருந்து பேசுங்க, நிச்சயமாகவே எங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படுவார். குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதி. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 10:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனோ, யாரு? கொர்நேலியுஸ் பற்றி பேசுது வேதம் சொல்கிறது, கொர்நேலியுஸ் பற்றி. அவன் எவன்? வீட்டு தலைவன் பற்றி எவ்வளோ அற்புதமாக சொல்லி பாருங்க. நான் சொல்கிறேன், இதே மாதிரி தான் என் வீட்டு தலைவன் இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். ஒருவேளை வீட்டு தலைவர் யாராக இருப்பீங்கன்னா இதே போல தான் நான் இருக்கணுன்றது நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். நான் இதை படிச்சோன்னு அப்படி தான் நான் சொன்னேன், ஆண்டவரே இதே போல நான் இருக்க வேண்டும். எப்படி வாசிங்க? அவன்ன்றதை விட நான் சொல்லேன், உங்களை போட்டுக்கோங்களேன், நான் தேவ பக்தி உள்ளவனும் என் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி. இதுதான் ஒரு அக்மார்க் குடும்ப தலைவருடைய ஒரு ஸ்டாண்டர்ட். எப்படியாப்பட்டவனாக இருந்தா? அவன் தேவ
பக்தி உடையவனாயிருந்தான். அவன் குடும்பத்தாரோடு எல்லாரோட சேர்ந்து தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். தானம் தர்மங்களை செய்தவனாயிருந்தான். எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாயிருந்தான். அதுதான் ஆனரிங் காட் வித் அவர் ஃபேமிலி. ஒரு குடும்பமாக இணைந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை, ஒரு குடும்பமாக இணைந்து சபைக்கு வருகிற அந்த அந்த மூமெண்ட்டு, ஒரு குடும்பமாக இருந்து வீட்டில் உக்காந்து அந்த நைட்டு உக்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ப்ரேயரில் அப்பா அம்மா பிள்ளைங்களாம் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் என்ற அந்த 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 மூமெண்ட் இருக்குதுங்க பார்த்தீங்களா, அதை விட நான் சொல்கிறேன் பரலோகமே கீழே இறங்கி வந்துடுங்க அந்த மாதிரி வீட்டில். அப்படியாப்பட்ட ஒரு வீடாய் நம்ம வீடு மாறணும். என் குடும்பமாய் இணைந்து நாங்கள் கர்த்தரை கனப்படுத்தணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று எங்கள் வாயில் திறந்து சொல்லணும். அப்படியாப்பட்ட ஒரு நிலையில் நம் குடும்பம் தேவனுக்கு மகிமையாகவும் தேவனுக்கு கனம் கொடுக்கிறவர்களாகவும் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நம் குடும்பம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போது இந்தந்த விஷயத்தில் நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அ ரிக்வெஸ்ட். அது கொஞ்சம் இருந்து பாருங்கள், இல்லை இல்லை இருந்து தான் ஆகணும். என்ன, உங்கள் டைமில் தேவனை நீங்கள் கனப்படுத்தி தான் ஆகணும். உங்களுக்கு 24 மணி நேரத்தில் 10 வேளை பிரதர் ஐ எம் வெரி பிஸி நோ டைம் நீங்கள் சொல்லலாம். அப்படி இருந்தாலும் 1 மணி நேரம்னா தயவு செய்து உங்களுடைய ஜபத்துக்கு வேத வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒதுக்காகணும். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாங்க. எவ்ரிடே டிவோஷனல், டெய்லி பிள்ளைங்க கண்டிப்பாக பைபிள் படித்து தான் ஆகணும், பிள்ளைங்க ஜெபிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ரூலை வீட்டில் போட்டு பாருங்கள். இப்போத்துலேருந்து அந்த பிள்ளைங்களை வளருங்க. அப்போ தான் அந்த பிள்ளைங்க வாலிப வயசில் பெருசாகும் போது அவங்கள நம்ம திருத்தணும், அதுக்கு புத்தி சொல்லணும் நல்லா அவசியம் இல்லை. அவன் 10வது முடிக்கும் போதே நமக்கு புத்தி சொல்லுவான். பெற்றோர்களுக்கு புத்தி சொல்கிற பிள்ளையா அந்த பிள்ளை மாறுவான். ஏன், வசனத்துக்குள்ள தேவ பக்திக்குள்ள தேவ பயத்துக்குள்ள வளரும். உலகத்தில் நீங்கள் எங்கன்னா தைரியமாக உங்கள் பிள்ளைகளை அனுப்பலாம். காரணம் என்ன, என் பிள்ளைய கடவுளுக்குள்ளே இருக்கிறான், அவன் ஒரு தப்பும் பண்ண மாட்டான், கர்த்தர் என் பிள்ளையை பார்த்துக்கொள்வான், என் பிள்ளை தன்னை காத்துக்கொள்வான்றது தைரியம் நமக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அப்போ முதலாவது நேரத்தில் கர்த்தரை நீங்கள் கனப்படுத்துங்க. ரெண்டாவதாக டேலண்ட், கர்த்தர் கொடுக்குற டேலண்ட்டில் கர்த்தரை கனப்படுத்துங்க. மூணாவது உங்களுடைய சரீரத்தில் கர்த்தரை நீங்கள் கனப்படுத்துங்க. நாலாவது உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்க ட்ரெஷரில் கர்த்தரை கனப்படுத்துங்க. கடைசியாய் 5வது நம்முடைய குடும்பத்தின் மூலியமாய், நம்மளுடைய குடும்பத்தால் நாம் தேவனை என்ன பண்ண வேண்டும், கனப்படுத்த வேண்டும். இந்த கனம் மிக முக்கியமான கனம். தேவனை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.